ஹாய் குட்டீஸ். பாட்டி உங்களுக்காக இப்போ ஒரு கதை சொல்ல போகிறேன். இது ஒரு பழைய காலத்து கதை. எல்லாரும் ரெடியா? கதையை ஆரம்பிக்கலாமா? ஒரு ஊரில் மாறன் ராதான்னு ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. 2 பேரும் ரொம்ப பிரியமாக சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாள் மாறனுக்கு பக்கத்து ஊருக்கு ஒரு வேலை விஷயமா போக வேண்டியிருந்தது. அந்த ஊரில் தான் ராதாவோட அம்மா வீடும் இருந்தது. மாறன் ராதா கிட்ட, நான் வேலையை முடிச்சுட்டு அப்படியே உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போல்லாம் பைக்கு காருன்னு வண்டி வாகன வசதியெல்லாம் கிடையாது. ஒன்றா நடந்து போகணும், இல்லைன்னா மாட்டு வண்டியில் போகணும். மாறன் நடந்தே போகிறாங்க. போய் வேலையை முடிச்சுட்டு மாமியார் வீட்டுக்கு, அதான் ராதாவோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. ராதாவோட அப்பாவும் அம்மாவும் மாப்பிள்ளை வந்திருக்காங்கன்னு சொல்லி அவரை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ராதாவோட அம்மா அவருக்காக விதவிதமாக சமைச்சு பரிமாறுறாங்க. எல்லாமே ரொம்ப ருசியாக இருக்குது. மாறனும், நான் இவ்வளோ அருமையான சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்லைன்னு ரொம்ப ஆசையாக நல்லா சாப்பிட்றாங்க. அதுலேயும் கொலக்கட்டை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 7-8 கொலக்கட்டை சாப்பிட்டாரு. அத்தை, இது என்ன பலகாரம் இவ்வளோ ருசியாக இருக்குதுன்னு கேட்குறாரு. உடனே அவங்க மாமியார், இது கொலக்கட்டை மாப்பிள்ளை, இது ராதாவும் நல்லா செய்வா, நீங்கள் அவளை செய்ய சொல்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேர் சொன்னீங்க அத்தை அப்படின்னு மாறன் திரும்ப கேட்டுக்கிறாரு. அவங்க கொலக்கட்டை மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவர் கிளம்பும்போது அவங்க மாமனார் வந்து, மாப்பிள்ளை, நீங்கள் வந்த வழியில் திரும்ப போனால் ரொம்ப நேரமாயிடும், குறுக்கு வழியில் போயிடுங்க, சீக்கிரம் போயிடலாம். வழியில் என்ன ஒரு சின்ன ஓடை வரும், அதை மட்டும் அப்படியே தாண்டி குதித்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு மாறனும் அந்த வழியில் போகிறாரு. போகிற வழியெல்லாம் இந்த கொலக்கட்டை பேர் மறந்துடாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொலக்கட்டை 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 கொலக்கட்டைன்னு சொல்லிக்கிட்டே போகிறாரு. கொஞ்ச தூரத்தில் அந்த ஓடை வருது. அதை தாண்டறதுக்கு ஹத்தேரி அப்படின்னு சொல்லி தாண்டுறாரு. அப்போ சரியாக அதே சமயம் அவருக்கு தும்மல் வந்துடுது. ஆச்சா அப்படின்னு தும்முறாரு. இப்போ ஹத்தேரி பச்சா அப்படின்னு அந்த ஓடையை தாண்டிட்டார் அவர். ஆனால் அவருக்கு கொலக்கட்டை பேர் மறந்துடுது. அவர் ஹத்தெரி பச்சா ஹத்தெரி பச்சா ஹத்தெரி பச்சா அப்படின்னு பாடிக்கிட்டே வீடு வந்து சேர்ந்துட்டார். வீடுக்கு வந்து, ராதா, உங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை ரொம்ப நல்லா கவனிச்சிட்டாங்க. உங்கள் அம்மா ரொம்ப சூப்பராக சமைச்சிருந்தாங்க. அதுலேயும் அந்த ஹத்தரி பாச்சா இருக்கு பாரு, சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ராதாவுக்கு ஒன்றும் புரியல. ஹத்தரி பாச்சாவா அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்குறா. விளையாடாத ராதா, உனக்கு நல்லா ஹத்தரி பாச்சா செய்ய தெரியும்னு உங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்னு மாறன் கோபமாக சொல்கிறாரு. உடனே ராதா, இல்லைங்க, இது வரைக்கும் நான் இப்படி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை, இப்போ தான் புதுசாக கேட்குறேன்னு சொல்கிறாங்க. உடனே மாறனுக்கு ரொம்ப கோவமாயிடுது. நீ எனக்கு செஞ்சு தரக்கூடாதுன்னு பொய் சொல்கிறியா அப்படின்னு கேட்டு ராதாவை நல்லா அடிச்சிடுறாரு. ராதா அழுதுகிட்டே, எனக்கு என்னன்னே தெரியாத ஒன்றை செய்ய சொல்லி என்னை போட்டு இப்படி அடிச்சிட்டிங்க பாருங்க, என் உடம்பு பூரா கொலக்கட்டை கொலக்கட்டையாக வீங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அப்போ தான் மாறனுக்கு கொலக்கட்டைன்ற பேரே ஞாபகம் வருது. அவர் தன் தப்புக்காக ரொம்ப வருத்தப்படுறாரு. கோபமாக இருந்த ராதாவை ரொம்ப கஷ்டப்பட்டு சமாதானம் செய்கிறாரு. அப்போ ராதா, உங்களுக்கு பேர் மறந்தாலும் எனக்கு அது தெரியலைன்னாலும் அது பார்க்க எப்படி இருந்தது, அது டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கலாம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி ராதா, இனிமேல் நான் அப்படியே செய்கிறேன்னு சொல்லி மாறன் சொல்கிறாரு. நாமளும் நிறைய டைம் இந்த தப்பை தான் செய்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் யார்கிட்டையும் ஒரு விஷயம் நம்ம சொன்னாலே அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். நாம் நினைக்கிறத மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்றது ஒரு ஆர்ட். அதை சின்ன வயசுலேருந்தே நம்ம கற்றுக்கணும். இப்போ மாறனே அந்த கொலக்கட்டையை வெள்ளையாக இருந்தது, பால் மாதிரி இருந்தது, இந்த சைஸில் இருந்தது, இந்த டேஸ்ட்டில் இருந்தது, இப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் தானே. அது மாதிரி
ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்ச அதோட ரிலேட்டடான அதாவது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இப்போ இருந்தே கற்றுக்குங்க குட்டீஸ். அது நிறைய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ஓகே, நம்ம மறுபடியும் இன்னொரு கதையோட இன்னொரு நாள் சந்திப்போம்.